என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவரை உன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியே விரட்டப் போகின்றேன். யாரென்று தெரிந்தால் நீயும் சேர்ந்துதான் விரட்டுவாய். எத்தனையோ பேருக்கு இறக்கப்பட்டிருக்கின்ற என் குழந்தை, இப்பொழுது இவருக்கு மட்டும் நிச்சயமாக நீ இறக்கப்பட மாட்டாய். கருப்பா, நீ செய்வது சரியென்று சொல்லி என்னோடு சேர்ந்து அவர்களை நீயும் விரட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த கருப்பன் உன்னை சுற்றியிருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் உனக்கு புரியும். ஏன் அப்பன் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார், என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்பது எல்லாம் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். தெய்வம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். இல்லாது போனால் இந்த வாய்ப்புகளும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் உனக்கு இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றும் என்றென்றும் நான் நல்லதை நடத்துவேன். கருப்பன் அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த துன்பத்திலிருந்து உன்னை நிரந்தரமாக நான் மீட்டெடுக்க நினைக்கின்றேன். எதையுமே தற்காலிகமான ஒரு தீர்வாக உனக்கு நான் கொடுக்க நினைக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் தற்காலிகமாக உனக்கு நான் நடத்திவிட நினைக்கவில்லை. எதையும் நிரந்தரமாகத்தான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை என்னவென்று நீ கவனமாக கவனித்தாயானால் எதனால் தெய்வம் நமக்கு எதை நடத்தும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதை எல்லாமும் நீ சட்டென்று நிரந்தரமாக ஒரு நொடியில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களே இந்த வாழ்க்கையில் உன்னை கைகொடுத்து தூக்கிவிடும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தீமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வருவாய். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு, சோகமாக இருக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். இதனை புரிந்து கொண்டாலே மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னிடத்தில் தங்கி இருக்கும். மாற்றங்களை ஏற்றுக்கொள். யாரிடமும் போராடி கொண்டிருக்காதே. யாரிடத்திலும் விவாதித்து கொண்டிருக்காதே. வாழ்வது சில காலம் மட்டும்தானே. நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக நீ கடந்து செல்ல பழக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இளமையிலேயே இறைவனை தேட வேண்டும். நீ முதுமையில் தேட முயற்சி செய்தால் அது ஆன்மீகம் அல்ல, அதற்கு பெயர்தான் மரண பயம் என்பதனை புரிந்து கொள். கடைசி காலத்தில் தெய்வத்தை தேடிச் செல்கிறாய் என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது மரண பயம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்னவாகும் என்பது வாழ்க்கையில் ஒரு முறை எல்லாமும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும். தேவையில்லாத வருத்தம் உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை. தேவையில்லாத கோபம் நிச்சயமாக வேண்டாம். தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் வேண்டாம். தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் யாரிடத்திலும் உனக்கு வேண்டாம். சில விஷயங்கள் தெரியாமல் இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் நல்லது. நினைப்பது கிடைக்கும் வரை நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பணத்திற்கும் இந்த காலத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாதல்லவா? அதுதானே உண்மை. என்ன இருக்கிறது, எது தொடரப்போகிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்பதனை புரிந்து கொண்டு எதற்கும்
என் பிள்ளை, துணிந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எங்கும் எங்கெங்கும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷம் என்பது எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி தேடி அலையாதே. அது உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை தெரிந்து கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை எப்பொழுதுமே சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி உன்னை சுற்றி நான் வருகிறேன் என்பதற்காக என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு அதை எல்லாவற்றிலும் இருந்து உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டியது அவசியமாகிவிட்டது. இந்த கருப்பன் எப்பொழுதும் உனக்கு ஒன்றை சொல்கிறேன். நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதே. அது வாழ்க்கையின் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். அந்த வளைவை கடந்து விட்டால் மீண்டும் ஒரு நேரான பாதை கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு வளைவுகளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற சவால்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதை கடந்து செல்ல நீ முடிவு செய்து விட்டால் போதும் என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் உணர்ந்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம், இந்த கருப்பன் உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்கள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் நினைக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் இனி ஒருபொழுதும் நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கான நல்லது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். நீ ஆசைப்படுவதை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்றும் என்றென்றும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியதை எல்லாமும் நிறைவாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிறைவாகவே உனக்கான விஷயங்கள் அத்தனையையும் வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு தானே எல்லாமும் நடக்கின்றது. காரணத்தோடு தானே இங்கு எல்லாமும் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை இது கொடுக்கும் என்பதனை நீ என்றும் என்றென்றும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லித்தர வருகிறேன் என்றால் இனிமேல் உன்னோடு நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அதற்கடுத்து வருவது எதனால் தெரியுமா? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதற்குத்தான். அடுத்தது வருவது ஏன் தெரியுமா? இருப்பவன் இன்னொருவருக்கு ஈய வேண்டும் என்பதுதான். என் குழந்தையே, அடுத்தது வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நிச்சயமாக இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒவ்வொன்றிலும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வருவதற்கான காரணம் உழைப்பே ஊக்கம் என்பதனை எடுத்துச் சொல்வதற்குத்தான். அடுத்தது வருவதற்கான காரணம் எதையும் ஏன் என்று நீ சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மட்டும் ஏதோறும் சேராமல் தனியாக இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அகம்பாவம் இருந்தால் தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதற்கான அர்த்தத்தை தான் அது உனக்கு குறிக்கிறது. அடுத்து வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, ஒற்றுமையே ஓங்கும் என்பதனை உனக்கு சொல்லத்தான்.
இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வைராக்கியத்தை விட்டு விடாதே. நீ ஜெயிக்கும் வரை நம்பினோரை கைவிடாதே. தேவை முடிந்தவுடன் அதை ஒருபோதும் செய்து விடாதே. அன்பானவரை இழந்து விடாதே. அதிகாரம் வந்தவுடன் எப்பொழுதும் நம் மீது அன்பு கொண்டவர்களை நீ இழந்து விடாதே. ஏளனம் செய்யாதே மற்றவர்களை. வசதி வாய்ப்புகள் வந்தவுடன் ஒருபோதும் மற்றவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. துரோகத்தை செய்யாதே. எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் துரோகத்தை செய்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்து விடாதே. நீ எப்படி மற்றவர்களை நம்புகிறாயோ அதுபோலத்தான் மற்றவர்களும் உன்னை நம்புகிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் உணர்ந்து நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் வரை உனக்கு எல்லாமும் கவனமாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எப்பொழுதும் உனக்கு சொல்வது ஒன்றுதான், கவலைப்படாமல் இரு, கலங்காமல் இரு என்று. ஏன் தெரியுமா? நீ அதிகமான கவலையோடும் அதிகமான கலக்கத்தோடும் இருந்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை கவலைகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கான தேவையற்ற விஷயங்களும் உன்னை நெருங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னோடு எதிர்வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை காலம் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் உனக்கு புரிய வேண்டும். நீ கவலையோடும் எப்பொழுதும் மனதை கலக்கத்தோடும் வைத்து கொண்டிருப்பதும் தான் உனக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னை தேடி வரும் பல கஷ்டங்களுக்கு இதுவே முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இப்படி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ உணரும் இந்த நேரம் உன்னை சுற்றி உனக்கு நடப்பது எல்லாமுமே முழுமையான என்ன விஷயங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல உன்னை தொடரும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை முதலில் நீ விட்டுவிடு. இது எல்லாமும் உன்னை தோல்வியை நோக்கி அழைத்து வந்து விடும். மேலும் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையையும் அது உனக்கு கொடுத்து விடும். இன்னமும் சோகத்திலேயே நீ இருக்க வேண்டிய நிலையை உனக்கு அது தந்துவிடும். அதனால் அதுபோன்று இருக்காமல் உன்னை தொடரும் இந்த விஷயங்களில் இருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ கவனமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா நிலையிலும் உனக்கான தேவைகளை என்னவென்று நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக நீ இருந்து கொண்டிருந்தாயானால் மேலும் மேலும் உனக்கு அது போன்ற விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் இது போன்ற பிரச்சனைகள் தான் உன்னை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நடந்து முடிந்த விஷயங்களுக்காகவெல்லாம் இனி நாம் கலங்க வேண்டாம். நடக்கும் நல்ல விஷயங்களை நினைத்து என் பிள்ளை நீ கவனமாக இருந்தாலே அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி கருப்பன் வரும்பொழுது உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்கிறாய் என்றால் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னுடைய வெற்றியையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. இந்த நேரம் முழுக்க உனக்கு
நன்மைகளையே உருவாக்கித் தரும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, எப்பொழுதும் சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டில் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் குழந்தைகளின் மனதில் விதை போடுகிறது என்பதனை மறக்கக்கூடாது. பெற்றோர்கள் மென்மையாக பேசினால் குழந்தையும் மென்மையாக பேச கற்றுக்கொள்வார்கள். பரவாயில்லை, அடுத்த முறை நன்றாக செய் என்ற ஒரு வார்த்தை குழந்தையின் மனநிலையை மாற்றும். ஆனால் உன்னாலே ஒன்றுமாகாது என்ற ஒரு வார்த்தை ஒரு குழந்தையின் கனவை கூட உடைத்துவிடும். மரியாதை, நன்றாக பேசுதல், பொறுமையாக கேட்டல் இவை குணமாக மாறிடும். கோபம், அலுப்பு, அழுத்தம் எல்லாம் குடும்பத்தில் இருந்துதான் குழந்தைகளுக்கு செல்கிறது என்பதனை மறக்கக்கூடாது. பெற்றோர்கள் எல்லோருமே எப்பொழுதுமே அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை நாம் தீய வழியில் அழைத்துச் செல்லும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நாம் எதையும் கொடுத்து விடக்கூடாது. அதனால் என் குழந்தையை, குழந்தைகள் வீட்டில் மாற வேண்டும் என்று என் பிள்ளைகளினால் எனக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றேன், உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலையை மாற்று. உன் குழந்தைகளுக்கு தகுந்தாற் போல அதை நீ மாற்றிக்கொண்டிருந்தாயானால் அவர்களினுடைய எண்ணங்களும் தெளிவாக இருக்கும். உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவர்களுக்கு நீ கெட்டவராக தெரிந்தால் எந்த குற்றமும் இல்லை. உன் மனசாட்சிக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் அது போதும். உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ சரியாக இருக்கும் பொழுது வேறு யாருடைய வார்த்தைகளுக்கும் எப்பொழுதும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் என்பதனை புரிந்து கொள். உனக்காக நான் எந்த சூழ்நிலையிலும் உடனிருந்து கை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னைத்தான் தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னைத்தான் சுற்றி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் இனி எப்பொழுதும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மனமுடைந்து நிற்காமல், மனம் கதறிவிடாமல் உன்னை சூழும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு தகுந்தாற் போல அதை நீ மாற்றிக்கொண்டால் போதும். இனி எப்பொழுதுமே உன்னை சுற்றி வரும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக கடந்து வர வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றுமே எப்பொழுதுமே அப்பன் சொன்ன வார்த்தைகளின்படி நீ சரியாக இருந்து விட்டாயானால் உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளும் உன்னை விட்டு ஓடிவிடும். அதைத்தான் கருப்பன் உன்னை விட்டு விரட்டப் போகின்றேன். நீயும் என்னோடு சேர்ந்து விரட்ட துணிவாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி கருப்பனின் அருளாசிகளோடு உனக்கு நல்லதை நடத்த வந்திருக்கும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையிலும் உன்னால் நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம், இந்த கருப்பனின் அன்பு இனி ஒரு நாளும் உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ உணர்ந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், நாம் விரும்பியது போல எல்லாமும் நமக்கு நடக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக இனி உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் கவனமாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே.
கருப்பன் இருக்கிறேன் என்றும் என்றென்றும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.